ஹலோ நண்பர்களே, உங்கள் எல்லாருக்கும் வெளிநாடு போகணும்னு ஆசையா? அப்போ கவலையை விடுங்க, நாம் OET படிக்கலாம். OETனா என்னங்க? OETனா ஒன்றுமே இல்லை, அது பேர் ஆக்குபேஷனல் இங்கிலீஷ் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. அதாவது இதில் ஒரு குறிப்பிட்ட ப்ரொஃபஷன்ஸ், வேறு எந்த ப்ரொஃபஷன்ஸ் கிடையாதுங்க, நம்ம மெடிக்கல் ப்ரொஃபஷன்ஸ் தான். மெடிசின், நர்சிங், ஃபிசியோதெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, டென்டிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் டயட்டெட்டிக்ஸ், அதுக்கப்புறம் ஆப்டோமெட்ரி, ஃபார்மசி, போடியாட்ரி, ரேடியோகிராஃபி, ஸ்பீச் பெத்தாலஜி, அப்புறம் வெட்னரி சயின்ஸ், இப்படி 12 ப்ரொஃபஷனுக்கு நடக்கும். சரிங்க, OET எக்ஸாம் எப்போ நடக்கும்? இது ஒவ்வொரு மாதமும் 2 தடவை நடக்குங்க. அதாவது வருஷத்தில் ஒவ்வொரு மாதத்துலேயும் 2 தடவை இந்த எக்ஸாம் நடக்கும். அதுலேயும் குறிப்பாக ஃபஸ்ட்டு வீக்கும் 3வது வீக்கும் நடக்குங்க. ஃபஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா எல்லா ப்ரொஃபஷனுக்கும் நடக்கும். அதாவது நம்ம முன்னாடி பார்த்த 12 ப்ரொஃபஷனுக்கும். 3வது வாரம் பார்த்திங்கன்னா டாக்டர்ஸ்க்கும் நர்சஸ்க்கும் மாத்திரம் நடக்குங்க. அடுத்து இதில் வேறு மாடியூல்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். இது சேம் லைக் தட் IELTS மாதிரி தாங்க. லிசனிங், ரீடிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங் இருக்கும். இதில் நம்ம ஃபஸ்ட்டு லிசனிங் பார்க்கலாம். லிசனிங் பார்த்திங்கன்னா இதில் 3 பார்ட் வரும். பார்ட் A, பார்ட் B அண்ட் பார்ட் C. இந்த பார்ட் A பார்த்திங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் எக்ஸ்ட்ராக்ட் வந்து உங்களுக்கு வரும். அதாவது 12 கொஸ்டின்ஸாக 2 டிஃப்ரெண்ட் எக்ஸ்ட்ராக்ட் வந்து வரும். ஃபஸ்ட் எக்ஸ்ட்ராக்டில் 12 கொஸ்டின், செகண்ட் எக்ஸ்ட்ராக்டில் 12 கொஸ்டின்ஸ் இருக்கும். இது மேக்ஸிமம் கேப் ஃபில்லிங் ஃபார்ம் தான் வரும் உங்களுக்கு. அடுத்து பார்ட் B பார்க்கலாம். பார்ட் Bயில் பார்த்தீங்கன்னா 6 டிஃப்ரெண்ட் எக்ஸ்ட்ராக்ட் வந்து கேட்பாங்க. இது வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், 3 ஆப்ஷன்ஸ் வந்து இதில் இருக்கும். அடுத்து பார்ட் C பார்க்கலாம். பார்ட் Cயில் பார்த்தீங்கன்னா 2 எக்ஸ்ட்ராக்ட்ஸ் இருக்கும். அதாவது 6 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் ஒவ்வொரு எக்ஸ்ட்ராக்ட்லையும். அதில் உங்களுக்கு ஆப்ஷன்ஸில் தான் இருக்கும் 3 ஆப்ஷன்ஸு. ஸோ டோட்டலாக 42 கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வரும். அதுக்கப்புறம் செகண்ட் சப்டெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீடிங் தான். ரீடிங் தான் இருக்கிறதுல எல்லோரும் கஷ்டம்னு சொல்லுவாங்க. எனிவே இதில் 3 பார்ட்ஸ் இருக்குது. பார்ட் A, பார்ட் B, பார்ட் C. இது சேம் லைக் தட் லிசனிங் மாதிரி தான். பார்ட் Aல உங்களுக்கு 20 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இந்த 20 கொஸ்டின்ஸில் பார்த்தீங்கன்னா 1 to 7 மேட்ச் த ஃபாலோயிங் இருக்கும். 8 to 13 ஷார்ட் ஆன்சர் இருக்கும். அதுக்கப்புறம் 14 to 20 வந்து சென்டென்ஸ் கம்ப்ளீஷனாக தான் இருக்கும். அதுக்கடுத்து பார்ட் B பார்க்கலாம். பார்ட் Bயில் 6 கொஸ்டின்ஸ் இருக்கும். 6மே டிஃப்ரெண்ட் எக்ஸ்ட்ராக்ட் தான். டிஃப்ரெண்ட் ஆன ஒரு உங்களுக்கு டெக்ஸ்ட் கொடுப்பாங்க. அதிலிருந்து நம்ம MCQ டைப்பில் இது இருக்கும். 3 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து பார்ட் C பார்க்கலாம். பார்ட் Cயில் பார்த்தீங்கன்னா 2 உங்களுக்கு டிஃப்ரெண்ட் எக்ஸ்ட்ராக்ட் இருக்கும். அந்த 2 எக்ஸ்ட்ராக்ட்லேயும் ஒரு எக்ஸ்ட்ராக்ட்லேயும் 8 கொஸ்டின்ஸ் இருக்கும். இதுவும் MCQ பேஸ்டு தான். ஆனால் இதில் 4 ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். இந்த 4 ஆப்ஷன்ஸில் நீங்கள் ஆன்சர் எழுதணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 42 கொஸ்டின்ஸ், சேம் லைக் தட் உங்களுக்கு லிசனிங் மாதிரி தான். அடுத்த மாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட்டிங். இந்த சப்டெஸ்ட் இருக்கிறதுல என்னைய பொறுத்த வரைக்கும் ஈஸியான ஒரு சப்டெஸ்ட் தான். இந்த ஃபார்மேட் நார்மலாக லெட்டர் ரைட்டிங் ஃபார்மேட். இதில் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் லெட்டர், டிஸ்சார்ஜ் லெட்டர், அதுக்கப்புறம் ரெஃபரல் லெட்டர், நம்ம ஹாஸ்பிட்டலில் அஸ் யூஷுவல் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி சேம் பேட்டர்ன் தான். உங்களுக்கு ஒரு கேஸ் நோட்ஸ் வந்து இதில் கொடுப்பாங்க. அந்த கேஸ் நோட்டில் இருந்து நீங்கள் கன்சைஸ் பண்ணி ஒரு லெட்டர் ரைட்டிங் ஃபார்மேட்டில் எழுதணும். அடுத்த மாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கிங். ஸ்பீக்கிங் வந்து இருக்கிறதுல ஈஸி தான். இது அக்கார்டிங் டு த சினாரியோ வச்சு உங்களுக்கு கொடுப்பாங்க. இதில் 2 உங்களுக்கு ரோல் ப்ளே கார்டு கொடுப்பாங்க. நீங்கள் வந்து அதன்படி நீங்கள் ஆக்ட் பண்ணணும். இப்போ கிரேடிங் சிஸ்டம் பார்க்கலாம். கிரேட் A நம்ம கன்சிடர் பண்ணுறது 450 அபோவ் நம்ம வாங்குறப்ப கிரேட் A ஆகும். அது நம்ம வெரி ஹை லெவல் ஆஃப் நம்ம இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி இருக்கிறப்ப நம்ம வாங்கலாம். அடுத்து கிரேட் B பார்த்தீங்கன்னா 350 to 440 இருக்கிறப்ப வந்து நமக்கு ஹை லெவல் ஆஃப் இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி இருக்குன்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணி நமக்கு கிரேட் B கொடுப்பாங்க. அடுத்து கிரேட் C+ சொல்லுவாங்க. C+ வந்து 300 to 340 இருந்தால் நமக்கு போதும். குட் லெவல் ஆஃப் இங்கிலீஷ் இருந்தால் நமக்கு 300 to 340 நமக்கு கிடைக்கும். அடுத்த கிரேட் பார்த்தீங்கன்னா சிக்கு வந்து கன்சிடர் பண்ணுறது 200 to 290 மார்க் இருந்தால் இது வந்து இன்டர்மீடியட் லெவல்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து ஈஸியாக நம்ம மேனேஜ் பண்ண முடியும். அதாவது நம்ம பட் நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கும் அப்படிங்கிறத OET வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கிரேடிங் சிஸ்டம் D. இது வந்து 100 to 190 மார்க் இருக்கிறவங்க கிரேட் D சொல்லுவாங்க. லிமிட்டட் லெவல் ஆஃப் இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி தான் உங்களுக்கு இருக்குங்கிறத OET கன்சிடர் பண்ணுவாங்க. அடுத்து கிரேட் E. கிரேட் E பார்த்தீங்கன்னா 0 to 90 வெரி லிமிட்டட் லெவல் தான். 450 to 500 எடுத்தால் கிரேட் A, 350 அபோவ் 440 எடுத்தோம்னா கிரேட் B, 300 to 340 எடுத்தால் கிரேட் C+, 200 to 290 எடுத்தால் கிரேட் C, 100 to 190 எடுத்தால் கிரேட் D, 0 to 90 மார்க் எடுத்தால் கிரேட் E. இதுதான் நமக்கு OET வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. இப்போ நம்ம வாங்கியிருக்கிற மார்க்கில் 0 to 10 மார்க் நம்ம வாங்கியிருந்தோம்னா 200 ஆகும். 10 to 20 வாங்கியிருந்தா 200 to 300 ஆகவும், 20 to 30 நம்ம வாங்கியிருந்தா 300 to 400 ஆகவும்,
அபோட் 30 to 40 நம்ம 42 வாங்கியிருந்தோம்னு சொன்னால் 400 to 500 ஆகவும் கன்சிடர் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் நமக்கு அபோவ் 300 தான் மார்க் வேணும். அடுத்து எந்தெந்த கண்ட்ரிக்கு எவ்வளோ நமக்கு ஸ்கோர் வேணும்னு பார்க்கலாம். ஆஸ்திரேலியாவுக்கு நமக்கு 4B வேணும், நியூசிலாண்டுக்கு 4B வேணும், அயர்லாண்டுக்கு 2B, ரைட்டிங்கில் C+ வேணும், ஸ்பீக்கிங்கில் B வேணும், யூகேக்கு 2B வேணும், ஒரு ரைட்டிங்கில் C+ வேணும், ஸ்பீக்கிங்கில் B வேணும். USA வந்து நம்ம ஓரிகான் போகிறதுக்கு 4B வேணும், USA ஃப்ளோரிடா போகிறதுக்கு C+ இருந்தாலே போதும். UAE போகணும்னா 4B நமக்கு வேணும், ஃபிலிப்பைன்ஸ் போகணுன்னா 2B வேணும், ரைட்டிங்கில் C+ம் ஸ்பீக்கிங்கில் Bயும் வேணும். நமீபியா போகிறதுக்கு நமக்கு 4B வேணும், அதுக்கப்புறம் உக்ரைன் போகிறதுக்கும் நமக்கு 4B வேணும், சிங்கப்பூர் போகிறதுக்கும் நமக்கு 4B வேணும், மால்டா போகிறதுக்கு 3 C+ம் 1 B இருந்தால் போதும். அடுத்து ஸ்பெயின் நம்ம போகிறதுக்கு 4B வேணும், அடுத்து கனடா போகிறதுக்கு நமக்கு 4B வேணும், மால்டீவ்ஸ் போகிறதுக்கு 4C இருந்தால் போதும், கத்தார் போகிறதுக்கு நமக்கு 4B வேணும். மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நம்ம OET கிளாஸஸ் பார்க்கலாம்.